ஸோ ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இதான் நாங்கள் அடுத்த எபிசோட் கதை கேளுங்கள். கணக்காக கேட்டவேல் ஏன் டேட்டா வீடியோஸ் போடுறோம் 2 பேர் தான் கேட்டேன். மானத்தை வாங்காத whatever. இன்றைக்கு மது எங்களோட நிற்கிறார். தேங்க்யூ வெரி மச். ஹலோ திருங்க முதல் சொல்லணும் வந்ததுக்கு தேங்க்ஸ். அது இப்படி ஒரு ஷார்ட் டைமில் கொஞ்சம் இடத்துல உங்களுக்கும் ஒரு ஷோ நடக்க போகுது. ஸ்பைஸ் ஈவெண்ட். தேங்க்ஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணதுக்கு. பிக் தேங்க்யூ ப்ரோ. கினாப் ஓ யா, சிம்பிளாக தொடங்குவோம். பாட்டு பாடுறீங்க, எப்போ இந்த தொடங்கினீங்க? சிம்பிளாக தொடங்குவோம். 13 வயசு ஸ்டார்ட் பண்ணேன். தனி வயசு இல்லை எல்லா ஆர்டிஸ்ட்டையும் பார்த்தேன். எங்களோட இண்டிபெண்டன்ட் தமிழ் ஆர்டிஸ்ட். ஓகே, அவையெல்லாம் பார்த்துட்டு எல்லாமே செம்மையாக செய்கிறாங்க. அவனு நாங்களும் பண்ணலாம் என்ன சொல்லி விட எங்களுக்கு தெரிஞ்ச தமிழ் வார்த்தைகளை வச்சு சும்மா அங்கே பெண்ணு. அதுக்கு பிறகு 18 வயசில் ஒரு பாட்டு ரெடி பண்ணி ஓகே செய்வோம். அது என்ன செஞ்சதான் முதல் தனியாக செஞ்சிருந்தா இல்லை குரூப்பாலே கேட்டீங்க? நான் குரூப் பண்ண ஃபோன் பண்ணேன். ஸோ எங்களோட பாய்ஸ் தான் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ், என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக உண்மையை சொல்ல போனால் என்னையே இந்த நிலைமையை கொண்டு வந்து ஆக்கள். ஸோ அவங்க தான் குரூப் பண்ண உருவாக்கி, அவங்க தான் என்னை மியூசிக் ப்ரொடியூசர் கண்டுபிடிச்சி, அவங்களே என்னை கூட்டிக்கிட்டு போய் பாட்டை ரெக்கார்ட் நான் பண்ண வச்சு. ஸோ அப்படி தான் கோழி பக்கம்னு சொல்லி ஒரு பாட்டு விட்டு நான் இப்போ அந்த கோழி பக்கம் வார்த்தையை வச்சு நாங்கள் குரூப்பாக ஆக்கிட்டோம். வீட்டிலேருந்தே பழகி நீங்கள் பாட்டெல்லாம்? இல்லை அம்மா அப்பாவும் அவைக்கு ஆர்வம் நாங்கள் மியூசிக் கற்றுக்கோம். ஸோ வயலின் மிருதங்கம் சின்ன வயசுலேருந்து கிளாஸுக்கு பழகி கொஞ்சம் பழகி இருக்கணும். கொஞ்சம் நாங்கள் இப்போ அடுத்த கேள்விக்கு வர முதல் மானதுண்டைக்கு வாங்கணும் இருக்கிறதே கொஞ்சம் இந்த ஷோன்ற பேரை கதையை கேளுங்க. ஸோ உங்களோட கதையை நீங்கள் சொல்லிட்டுனா ஓகே தான் நாங்கள் விட்டு அது சரி. ஸோ எங்களுக்கு இப்போ ஒரு ஷார்ட் டைம் இந்த லொக்கேஷனை மாற்றுறதுக்கு இருக்கிறோம். ஏண்டா இப்போ 10 மணிக்கு திறக்கினோம். ஸோ அங்கிற சார் எங்கிட்ட அண்ணாக்கு கணக்கு விஷஸ் இந்த சவுண்ட் வரும், அதால் கொஞ்சம் டைம் ஷார்ட் ஆகிட்டு என்ன சொல்றது 2 நிமிஷத்தால வர வேண்டும் சொல்றாரு. பாடி கொண்டு இருக்கிறார் அண்ணா, ரொம்ப பிஸி. என்ன செய்வோம், லொகேஷன் மாத்திரம் மாதிரி தான் இருக்கு. Few minutes later. ஸோ வெல்கம் பேக். லொக்கேஷன் இப்போ மாற்றியாச்சு, உடுப்பு மாற்றியாச்சு. ஹவ் யூ ஃபீல்? நல்லா தான் இருக்கேன் ப்ரோ. நல்லா இருக்கிறீங்களா? நான் குடிக்க போகிறீங்களா? நான் இல்லை ஓகே குடிச்சிட்டு. ஸோ நாங்கள் முதல் கேட்டுனாங்க பாட்டை பற்றி எப்போ தொடங்கினீங்க, அம்மா அப்பா பற்றி சொன்னீங்க. ஸோ அப்போ சப்போர்ட் வீட்டை ஃபுல்லாக இருக்குது ப்ரோ. ஃபுல்லாக எங்களோட ஃபேமிலி லைக் மியூசிக் தானே. ஸோ பிரதர் வந்து ஹீ சிங்ஸ், தங்கச்சி அவ டான்ஸ், பிரதர் ஃப்ளூட். ஸோ இப்படியே ஃபேமிலி ஃபுல்லாகவே லைக் மியூசிக் இப்போ கொஞ்சம் கூட ஆர்வம். இப்போ நீங்கள் வந்து இங்கே இருக்கிறீங்க, ஒரு ஷோ நடக்க போகுது. அதுவும் ட்ரெடிஷ்னலாக வேட்டி ஸ்வீட் பஞ்சாபியோட எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஸோ கொஞ்சம் 15 வயசில் தொடங்கினீங்க. தொடங்கி இப்போ முதல் தடவை ஆஸ்பீஸுக்கு வரீங்க? இல்லை அந்த 2-3 தடவை வந்துச்சு. ஓகே. ஸோ ஹவு டு யூ ஃபீல்? ஐ மீன் ஸ்விஸ் லைக் சீரியஸ்லி நான் வேறு இடத்த பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன். பட் ஸ்விஸ் ஆக்கள் வந்து ரொம்ப லைக் ஃபேமிலி மாதிரி. தேவ் கம் உங்களோட இருந்து கதைச்சி வீட்டை வாங்கோ பழகலாம் மாதிரி லைக் சாப்பிடுங்க. அந்த ரொம்ப ஃபேமிலி ஓரியன்டேட் ஆனால் ஆக்கள். ஸோ அது ஃபர்ஸ்ட் டைம் வரைக்கும் ரெஸ்பான்சிவ் வேறு மாதிரி இருந்துச்சு ஸ்விஸுக்கு வரைக்கும். க்ரௌடே என்னை எழுத்துட்டு போட்டு விழுச்சு. ஸோ நான் மூச்சு எடுக்கலாம் அவ்வளோ போச்சு அன்றைக்கு. இல்லை என்னத்துக்காக நான் இப்போ ஜம்ப் பண்ண க்ரௌடுக்கு என்ன அறியாமல் எனர்ஜி அப்படி இருந்துச்சு. ஸோ லவ் ஃப்ரம் ஸ்விஸ் அது வேறு லெவல் ப்ரோ. ஸோ அதுலேருந்து அதெல்லாம் ஒரு கனவு தானே. நாங்கள்லாம் வேறு ஆர்டிஸ்ட் பார்த்துனாங்க சின்ன வயசுலேருந்து. ஸோ எல்லா ஆர்டிஸ்டையும் பார்த்து வளர. யாரை பார்த்து நீங்கள்? ஆர்டிஸ்ட் வாய்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் காதர் வைரஸ், சுரேஷ் டவான், அது பிறகு MC சாய். ஸோ இவையெல்லாம் எங்களோட அவை தான் லீட் பண்ணிக்கிட்டு போனவை. ஸோ அவையெல்லாம் வேறு நாட்டுக்கு போய் பெர்ஃபார்ம் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு நாள் நாங்களும் எங்களுக்கு ஃபுல்லாக டிக்கெட் புக் பண்ணி எங்களுக்கு ஹோட்டல் ஒரு ஆர்டிஸ்ட்டாக எங்களை என்ன மரியாதை கொடுத்து பெர்ஃபார்ம் பண்ண வச்சு நாங்கள் பாடும்போது க்ரௌடும் எங்களோட பாடுறது ஒரு கனவாக இருந்துச்சு. இட் வாஸ் லிட்ரலி அ ட்ரீம். நினச்சி பாருங்கள், நாங்கள்லாம் பாய்ஸ் இப்போ நாங்கள் சில் பண்ணுற மாதிரி தான் ஒரு 4-5 படியாங்க
அவன் கிட்டத்தட்ட 30 படியாங்க இப்போ. ஸோ எல்லாம் சில் பண்ணும்போது லைக் இப்படி ஒன்றா செய்யணும், இப்படி என்ன இப்படி சாதிக்கணும் என்று சொல்லி கூட ஒரு சின்ன கனவு தான். பட் அது வளர 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 அது லைக் ரொம்ப ஆழமாக போச்சு அந்த கனவு. பட் டுடே இப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது எல்லாம் ஒரு காட்ஸ் கிஃப்ட் டு பி ஆனஸ்ட். ஸோ எதிர்பார்க்காத ஒன்று, பட் இப்படி நடக்கிறது ஒரு என்னால் நம்ப முடியாது. ஸோ இட்ஸ் குட். நீங்கள் வந்து பாடைக்கு உங்களோட கணக்காக பாடினமெல்லாம் Yeah. உங்களோட ஸ்டீல் வந்து இந்த காதல், லவ், கேர்ளை பற்றி தானே பாடுறீங்க. அதான். ஒரு கேர்ளை பற்றி தான். ஒருகளை பற்றியா? இல்லை என்னடா உண்மையை சொல்ல போனால் அவ்வளோ ஸ்டோரிஸும் எந்த லைஃப் ஸ்டோரி இல்லை, ஓகே. எந்த பாய்ஸ் இந்த ஸ்டோரிஸ் தான். அவங்ககிட்ட இருந்து நாங்கள் நேற்று கூடிய ஸ்டூடியோ இருந்தோம், கசின்ட்டு இப்போ கதையை சொல்லுங்க உங்களோட ஒவ்வொரு அதுலேயே ஃப்ரீ ஸ்டைல் தான் நான் வந்துடும். ஸோ எல்லாட்ட லைஃப் ஸ்டோரி கேட்கும்போது எல்லாருக்கும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு தான். ஸோ எங்களை சுற்றி இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை வச்சு எழுதுறது தான். ஸோ எல்லாரும் லவ்வில் ஆட்டி வாங்குறது நம்ம பசங்க தான். ஸோ அவங்கள வச்சு அவங்களுக்காக டெடிக்கேட்டடாக ஒரு 2-3 பாட்டு அவ்வளோ ஒரு ஆள் அங்கே இருக்கிறார். டேமேஜ். அவருக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆறு இல்லை ஒரு சும்மா ஜோக் கசன் ப்ரோ. ஸோ எல்லாம் ஃபேமிலி தான். நீங்கள் வந்து இப்போ ஃபேமிலியோடு தான் வந்து நிற்கிறீங்க. ஃப்ரெண்ட்ஸ் வேறு இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் எப்படி இருக்கு? இல்லை ஃப்ரெண்ட்ஸ் 2 கார் வேறு போனது யூகேல இருந்து இன்றைக்கு. பட் லாஸ்ட் மினிட் வேணா நானே போட்டு வரேன். என்ன அப்கோட் ஒரு இன்னொரு எவெண்ட் இருக்குது. எவெண்ட்னா லைக் ஒரு ஃபேமிலி எவெண்ட் இருக்குது. ஸோ இங்கே சுவிஸில் இல்லை யூகேல. ஓகே. ஸோ அதை முடிச்சுட்டு ஃப்ளைட்டில் போட தான் சரி. இவங்க வந்தாங்கன்னா விடிஞ்சிடும். நான் ஃப்ளைட்டே எடுக்க மாட்டேன், எனக்கு தெரியும் ஃப்ளைட்டில் போகிறது அது நிச்சயம் இல்லை. இவங்கள காரில் தான் போடும். ஸோ விடிஞ்சிடும். ஸோ நான் சொல்ல நானே போட்டு வரேன். ஓகே. ஸோ நிற்க வச்சாச்சு. நாங்கள் இப்போ பாட்டை பற்றி கரைச்சினாங்க, அது எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் செய்கிறது பாடுறீங்க. படிப்படி படித்த பிள்ளையா? ஏன் இந்த கேள்வி கேட்குன்னா, முதலாவது எபிசோட்லேயும் கேட்டேன் நான். எனக்கு அம்மா அப்பா சொல்லுவீங்கன்னா படிக்கணும். நீங்கள் படிச்சீங்களா இல்லாட்டி? படித்தேன் நான் ப்ரோ. ஸோ நான் படித்தது இண்டஸ்ட்ரியல் டிசைன் டெக்னாலஜின்னு. ஓகே. ஸோ அது லைக் அப்கமிங் டெக்னாலஜிஸ், புது புது ஐடியாஸ், அதில் இன்வென்ஷன்ஸ் எல்லாம் இருந்து டிசைன் பண்ணி அதுக்கான லைக் தியரி எல்லாம் ரீசர்ச் பண்ணி இப்படி தான் இருக்கலாம். ஸோ அதை மேக் பண்ணுறது, டெமோ மாதிரி மேக் பண்ணி அதை ப்ரெசென்ட் பண்ணுறது அதன் ஹோல் டிகிரியே. ஓகே. ஸோ படித்து கொண்டே என்ன நிற்கிறீங்க? ஸோ பாட்டு பாடிக்கொண்டா இல்லாட்டி பாட்டிலே ஃபுல்லாக? இல்லை ப்ரோ, பாட்டிலே ஃபுல்லாக என்ன த வே தட் நான் பார்க்குற விதம் வந்து பாட்டு செய்யலாம் ஃபுல் டைம் இல்லைன்னு இல்லை. பட் நான் வந்து செஞ்ச டிகிரி வந்து ஃபுல்லாக க்ரியேட்டிவாக தான், எப்போயுமே ஸ்பான்டேனியஸாக யோசிக்கணும். பட் அதை அப்படி யோசிக்கிறதால எனக்கு ஒரு வெறுப்பு வந்துட்டு, எப்போ பார்த்தாலும் கீறிக்கிட்டு டிசைன் போட்டுக்கிட்டு புது புது ஐடியாஸை யோசிக்கிறது மண்டை விரைச்சி போச்சு அதுக்குள்ள. ஸோ அப்போ இந்த யோசனை வந்து இப்போ பாட்டுலேயும் வேணும், லைக் அடுத்தடுத்த பாட்டு செஞ்சே ஆகணும். என்னை ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு செய்ய பிடிக்காது. என் மனசுக்கு சரி இந்த லைக் ஒவ்வொரு நாளும் ஏதாவது டியூன் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு ஒரு டியூன் மட்டும் இந்த மண்டே போட்டு சும்மா தாக்கிக்கும். இந்த பாட்டு என்ன மண்டே விட்டு போய் தொலைதே இல்லை, என்ன செய்யுது அது என்ன அறியாமல் அதை ஹம் பண்ணிக்கிட்டு தருவேன். போகிறது வாரது, பாத்ரூம், நடக்கிறது, வேலை, லைக் திஸ் இஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ அது என்ன அறியாமல் அந்த பாட்டு நான் எழுதுறேன். ஸோ நான் பாட்டு விடும்போது இட்ஸ் லைக் ஸ்ட்ரைட் ஃப்ரம் மை ஹார்ட். இது நான் 100% என் ப்ராடக்ட் அண்டு நினச்சிக்கிட்டு தான் அந்த பாட்டு விடுவேன். ஸோ அதனால் ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல. ஸோ நேச்சுரலாக லிரிக்ஸை நீங்கள் எழுதுறீங்களா, உங்களுக்கு வேறு யாரும் எழுதுறீங்க? ஸோ நான் தான் மெஜாரிட்டி, நான் ஃபுல்லாகவே இந்த சாங்ஸ் ஃபுல்லாக டம்மி லிரிக்ஸ் நானே எழுதிருவேன். ஸோ அது எந்த 100%. பட் ஒரு லிரிசிஸோட ஒர்க் பண்ணும்போது அவன் 100% எதிர்பார்ப்பேன். ஸோ இதுலேருந்து நான் என்ன மாற்றலாம், என்னென்ன வார்த்தைகள் மாற்றலாம், புதுசாக என்ன சொல்லலாம், என்ன கதைகள் உள்ளுக கொண்டு வரலாம். ஸோ அந்த விஷயத்தில் அவையோட இருந்து நான் ஃபுல்லாக எழுதுனா பிறகு திருப்பி அவையோட இருந்து ரீரைட் பண்ணுவேன். ஸோ நானே எழுதுவேன், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8-9 டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் எழுதுவேன். ஸோ அவையோட எழுதும்போது புதுசாக இருக்கும். நீங்கள் வந்து துவங்க முதல் நாங்கள் கேட்டுனாங்க உங்களோட பேரில் மது CPE அதோட குரூப்புன்னு சொன்னீங்க. அதை தெரிஞ்ச ஆக்கலாம் இல்லாட்டி? இல்லை, ஐ மீன் குரூப்புன்னா உண்மையை சொல்ல போனால் அவன் எனக்காக தான் குரூப்பே உருவாக்கினாங்க. எல்லாம் என் பாய்ஸ் தான். ஸோ சேர்ந்து வளர்ந்ததால் ஃபுட்பால் டீமாக தான் இருந்தாங்க. ஸோ எல்லாம் சேர்ந்து வளர்ந்ததால் அவங்க சொன்னாங்க, உனக்கு உள்ள டேலண்ட்டை வச்சுட்டு ஏன்டா வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா சொல்லி போட்டு, இவன் அப்படியே விட்டால் வேஸ்ட்டாக போயிடுவான்,
இப்போ இது அவங்களே குரூப் உருவாக்கி கோழிப்பாக்கம் என்டர்டைன்மெண்ட் சொல்லி அவங்களே எல்லா யூடியூப் சேனல் எல்லாத்தையும் அவங்களே திறந்து இப்போ இது அவங்களே என்ன ஸ்டூடியோவில் கொண்டு போய் வச்சு இந்த பாடுறான்னு சொல்லி போட்டு மைக்கை பிடிச்சி பாடையும் வச்சுட்டு அது பிறகு எல்லாம் அமைஞ்சிச்சு ப்ரோ. அந்த ஃபர்ஸ்ட் சாங் கோழிப்பாக்கம் சொல்லி எல்லாமே அமைஞ்சிச்சு. ஸோ அவங்க இல்லாட்டி டு பி ஆனஸ்ட் நான் இல்லை. ஓகே தானுஷுமான 20 மணி அப்படியோட இதை கேட்க போறியா? நான் மறந்துட்டேன் ஏன்னா இதை கட் பண்ண வந்துட்டு. ஸோ உங்களோட பாட்டு வந்து ஸோ லவ் ஃபெயிலியர்னு சொல்லலாம், ஆனால் கூடுதலாக லவ். ஸோ வேற ஒரு டைப்பான பாட்டு பாடுறதுக்கு நீங்கள் எப்பயாவது யோசிச்சுக்கிறீங்களா? ஸோ லைக் ஸோ ரேப் மாதிரி தமிழ் ரேப் அந்த கோவமாக கொஞ்சம் ரேப் இல்லை நான் சொல்ல சொன்னேன் இப்போ போஸ்டன் மாதிரி அச்சு மாதிரி. ஸோ கொஞ்சம் ஸ்டைலாக வேறு லவ் பற்றி இல்லாமல். ஸோ நான் எனக்குள்ளே நான் எக்ஸ்பிளைன் அப்படின்றா லைக் ஐடியாஸ் வரும். பட் என்ன ஒரு விஷயம் எனக்குள்ள எப்பயுமே உறுத்துற விஷயம் வந்து ஆடியன்ஸுக்கு என்ன வேணும் என்ற ஒன்று இருக்குது தானே. ஸோ நான் ரேப் பண்ணுவேன், பட் நான் ரேப்பில் அது எந்த 100% இல்லை. ஓகே. ஸோ எந்த 100% மெலடி டியூன் கம்போஸ் பண்ணுறது அவ்வளோதான் எந்த வாட் ஐ லவ் டூயிங். ஸோ அந்த மெலடி கம்போஸ் பண்ணுறது தான் எந்த ஃபேவரட் திங் டு டூ இந்த ஹோல் மியூசிக் திங், அந்த ஹோல் மியூசிக் ப்ரோசஸில். ஸோ அதால் மெலடியோடையும் சிங்கிங்கோடையும் செஞ்சு பார்த்துருக்கேன். கோழிப்பாக்கம் பாட்டு செய்யும்போது அதில் சின்ன ரேப் போர்ஷன் மியூசிக் ப்ரொடியூசர் சொன்னார் சந்தோஷ்னு சொல்லி, ஹீஸ் த ஒன் ஹூ ஸ்டார்டட் மீ ஆஃப். அப்போ அவர் சொன்னார் ஹீஸ் த ஒன் ஸ்டார்டட் MC சாய் ஆஃப் இஸ் வெல். அப்போ அவர் சொன்னார் ப்ரோ ரேப் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அப்போ சும்மா அதுக்கான ட்ரை பண்ணது. பட் இப்போ ஐம் ஆல்சோ ஒர்க்கிங் ஆன் அ ட்ராக் கோல்ட் சோலோ ரைடர்னு சொல்லி, அது ஒரு கார் பேஸ்ட் ட்ராக் தான். ஸோ அதுக்கு ரேப்பிங்னு சொல்ல முடியாது, பட் ரேப் ஸ்லாஷ் சிங்கிங் அந்த ஸ்டைலில் இருக்கும். பாட்டு எழுதிட்டீங்களா? பாட்டு எத்தனை வருஷமாக எழுதிட்டேன் ப்ரோ. ஒரு வரி பாட முடியுமா? யா சோலோ ரைடில் நான் போகிறேன், எவ்வளோ குவௌட்ஸில் நான் வாழுறேன், லோக்கல் பாய்ஸில் நான் ஒருத்தங்க லோ ரைட் போகிறேன் காரில். இதுதான் சாங். எப்போ வரும்? எப்போ வரும்? இது வரமாட்டே தெரியாது ப்ரோ, அதை எழுதி வச்சிருக்கேன். ஸோ இஸ் தே லைக் ஒரு அது டு பி ஆனஸ்ட் இது எனக்கும் லைக் நானும் கனாத்தும் குவைட் வெரி க்ளோஸ். ஸோ எங்களுக்கு இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட். எப்படியும் இது ஷூட் பண்ணுறது கொஞ்சம் செலவாகும். கிட்டத்தட்ட ஒரு 30 கார் தேவைப்படும், ஒரு லாம்பிகினி தேவைப்படும், செட் போட்டு லைட் போட்டு எல்லாம் எடுக்கிறது, ரேஸ் ட்ராக் தேவைப்படும். ஸோ இட்ஸ் குவைட் அ பிக் பட்ஜெட். ஸோ அது ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட், அதை அப்படியே வச்சுருக்கேன். ட்ரீமை பற்றி இப்போ கிடச்சினீங்க. யா உங்களுடைய ட்ரீம் என்னது? ஸோ இப்போ வந்துட்டீங்க, இப்போ ஷோ எல்லாம் செய்கிறீங்க. யா எந்த லெவலுக்கு நீங்கள் போன ஆசை இதே கனவு தான். ஸோ இதே கனவு மாதிரி தான் இருக்குது டு பி ஆனஸ்ட். பட் சொன்னால் சிரிப்பீங்க, ஆனால் அப்படி தான் எனக்குள்ளே நான் யோசிக்கிறது வந்து இஃப் யூ காட் அ ட்ரீம் அது எங்களுக்கு அது பயம் வரும் நம்ம அந்த ட்ரீமை யோசிக்கும்போது. ஸோ நான் கொஞ்சம் டீப் திங்கர் அந்த மாதிரி விஷயத்தில். ஸோ நான் சொன்னால் சிரிப்பீங்க, பட் அது சொல்கிறேன் உங்களுக்காக. பட் பிக்கஸ்ட் ட்ரீம் இஸ் ஒரு ஸ்டேஜில் நான் பாடும்போது கிட்டத்தட்ட ஒரு 100,000 பீப்புள் எனக்கு முன்னால் இருந்து அவ்வளோ பேரை நான் பாடுறத திருப்பி பாடினா அது எப்படி இருக்குன்னு ஒருக்கா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஓகே. ஸோ ஒரு ஸ்டேடியம் அதான் ஆசை. பட் அந்த ஷோ ஃபுல்லாகவே நான் நடத்துகிற மாதிரி, ஸோ க்ரௌட் எனக்காக வர மாதிரி. பட் அது ஒரு ட்ரீம் தான். பட் ஒரு நாள் அதை நடந்துருக்குன்னா அதுதான் அல்டிமேட் கோல்னு சொல்லுவேன். ஓகே. பிக் ட்ரீம், ஹியூஜ், பிக் ட்ரீம். எனக்கு ஒரு கேள்வி. ஸோ நீங்கள் இப்போ கணக்கு மியூசிக் வீடியோ செஞ்சுருக்கிறீங்க. ஸோ அதில் எது உங்களோட ஒரு சுச்சுவேஷன் ஒன்று சொல்லுங்க. ஸோ ஷிட் இந்த மானம் போச்சு காமெடி அந்த சிச்சுவேஷன். ஸோ எல்லாரும் சிரிச்சிருப்பீங்க உங்களை பார்த்து. சிரிக்கிறதுக்கு அல்லாட்டி லைஃப்பை பற்றி ஃபுல் லைஃப் என் லைஃப் பாட்டை விட்டு என் லைஃப்பை லைஃப்பை பற்றி நான் ஒரு சிச்சுவேஷன் இருந்திருக்கு. சிச்சுவேஷன் யோசிக்கிறேன் ப்ரோ. நடிக்க வேணாம், உங்களுக்கு தெரியும் நடிக்க வேணாம். நான் கணக்கு யோசிக்கிறேன். பட் அப்படியான லைக் ஒரு மொக்க மூமெண்ட் இல்லை லைஃப் என்றால் ஆக்சுவலாக நான்
ஃபர்ஸ்ட் நான் ஸ்டேஜில் ஏறும்போது. ஸோ நான் நான் ஸ்டேஜ் ஏறும்போது இது 2 சுச்சுவேஷன் இருக்குது. ஒன்று வந்து நான் அப்போக்கே நான் பாட்டு ஒன்றும் எழுதலை, பட் பீட் பாக்ஸிங் தெரியும். ஸோ அதுக்காக ஸ்கூல் ஷோ போய் பெர்ஃபார்ம் பண்ணேன். அப்போ அந்த டிஜே என்ன செஞ்சு விட்டான், அந்த மடையன் அந்த டிஜே என்ன செஞ்சு விட்டான்னா, நான் போட்ட ட்ரக்கை ரிப்பீட்லேயே போட்டுகிட்டே இருந்தேனா. நான் அதை எத்தனை தான்டா ஒரே விஷயத்தை யோசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு அப்போக்கு அந்த ஸ்டேஜ் ப்ரெசன்ஸ், அந்த கான்ஃபிடென்ஸும் இல்லை. அப்போ நான் அந்த ஸ்டேஜில் நின்றுக்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 800 பீப்புளுக்கிட்ட ஸ்கூல் ஷோவில். அதில் என்ன பண்ணுறது, நான் ஸ்டேஜ் விட்டு அப்படியே நடந்தே போட்டுறேன். அதுக்குள்ள அந்த பின் ஸ்டேஜில் எப்படா நீ இதை விட்டு அவ்வளோ ஸ்கூல் ஆக்களுக்கு முன்னால் எப்படி நான் மூஞ்சி தலையை காட்ட போகிறேன். நான் அந்த ஒரு அவமானத்திலே அந்த ரூமை விட்டு எனக்கு போகவே வேற இல்லை. என் ஃப்ரெண்ட் வேறு, மச்சான் வாடா உனக்கு ஷாப்பிங் நானே வாங்கி தரேன், உனக்குலாம் போய் வாங்கி தரது. உனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கௌஷியன்னு சொல்லி, இதான் உன்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், லைக் நானே உனக்கு எல்லாம் செஞ்சு தரேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனேன். அவனுக்கு அவமானமாக இருந்திருக்கும் அதுக்கு பிறகு. பட் அதான் வாங்கி கொடுத்துட்டான், ஏன்டா ஏன்னு யோசிச்சிருப்பான். ஸோ அது என் ஃபர்ஸ்ட் பேட் எக்ஸ்பீரியன்ஸ். 2வது தடவை வந்து நான் கிரண் என்னோட ஒன் ஆஃப் மை பாய்ஸ், அவன் வந்து ஒரு ஷோ செஞ்சுருந்தான். ஸோ எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு, ஐ மீன் இப்போ பெர்ஃபார்மன்ஸ் நடந்துச்சுது. இப்போ வந்து நான் போய் பெர்ஃபார்ம் பண்ணேன். அப்போக்கே ஏஏ பாட்டு ரிலீஸ் ஆகலை. ஆனால் எல்லாம் சொன்ன மச்சான் நீ பாடுறா அந்த பாட்டை பாடு. இவங்களுக்கெல்லாம் விளங்கும் தானே, இவங்க ஓகே எல்லாம் எங்களப்படியோ அந்த பாட்டை 100 தடவை கேட்டிருப்பாங்க. ஸோ ஸ்டேஜில் ஏறுறேன், மச்சான் வேணாண்டா கிளப்பிங்கில் தெரியாத பாட்டை பாடினா எல்லாரும் அங்கே திரும்பிடுவாங்க. ஸோ தெரிஞ்ச பாட்டை பாடினா கொஞ்சம் எல்லாரும் பாடினாங்க, தெரியாத பாட்டுக்கு எல்லாம் தங்கட பாட்டுகளை ஆடிக்கிட்டு இருக்காங்க. நான் சொன்னேன் போச்சா இதை விட அவமானம் வரும் என்னடா வரும். ஆனால் அதுக்கப்புறம் வந்த அப்புறம் ரெஸ்ட் வாஸ் ஹிஸ்ட்ரி. என் லைஃபே அதுக்கு அப்புறம் மாறிச்சு, லைக் மியூசிக் வாய்ஸ் அந்த ஒரு பாட்டால். இந்த என்ன ஏஏ வந்து அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. பட் சொல்லுங்க நான் ஸ்டோரி. ஸோ நான் வந்து கூட பியாங்கன்ற பாட்டு கேட்கணும் நான். ஸோ அதில் ஒரு வார்த்தை அவர் எப்பயுமே ரிப்பீட்டில் அந்த ஏஏ ஆட் பண்ணுறாரு, அவர் ஆட்லிப்ஸ் மாதிரி கடைசியில். அது நல்லா இருக்கே என்ன சொல்லி போட்டு அதை வச்சு லைக் வித்தியாசமான மெலடிஸ் எல்லாம் போட்டு பார்த்தேன். இப்போ வந்து தானா ஒன்று அமைஞ்சிச்சு. ஸோ நானும் பாஸ்டன் ஸ்டூடியோவில் இருக்க செம்மையாக இருந்துச்சு அந்த ஃபீலிங். ஸோ அந்த பாட்டு ஆக்சுவலாக அந்த ஏஏ பிட் வந்து நான் ஒரு வேர்ஸாக தான் எழுதுனேன், அது கோரஸாகவே இல்லை. இப்போ ஆனால் எனக்குள்ள அது கோரஸாக இருந்தால் நல்லா இருக்கும் எனக்கு தோணுது. பட் எனக்கும் பாஸ்டன் அது ஒரு மியூசிக் சென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 2 பேரும் ஒன்றும் கதைக்கிறது, சும்மா ஆய் பார்த்தோம் விளங்குது சரி அதான் கோரஸ். அப்போ அதை போய் ரெக்கார்ட் பண்ணோன்னே வாஸ் அமேசிங், செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கு விளங்குச்சு அந்த ஸ்டூடியோ செஷன் ஹிட் அடிக்கும். பையா உங்களுக்கு ஃப்யூச்சரில் யாரோட உங்களுக்கு ஆசையாக இருக்குங்க கொலாபரேஷன்? உண்மையை சொல்ல போனால் இப்படி ஆசைகள் அண்டு பெருசாக இல்லை. உங்களோட இண்டிபெண்ட் இது சீனுக்குள்ளே செய்யணும் கொலாபரேஷன்ஸ். அப்போ ஏதாவது புதுசாக வரும் மியூசிக் வாய்ஸ். ஆனால் எந்த ஆசைன்னு பார்த்தீங்கன்னா அவனு கொலாபரேட் வித் இன்டர்நேஷ்னல் ஆர்டிஸ்ட்ஸ். ஸோ இப்போ எங்களோட தமிழ் இண்டஸ்ட்ரியில் நான் இருக்கிறேன்டா, அவனை கொலாபரேட் வித் சம்மன் இஸ் இன் ஒரு என்ன ஆஃப்ரோ இல்லாட்டி அந்த இண்டஸ்ட்ரியிலாவே ஐ ஃபீல் லைக் அப்போ தான் இண்டஸ்ட்ரியும் வளரும், எங்களோட தமிழ் மியூசிக்கையும் திரும்பி பார்ப்பாங்க. ஸோ நாங்களும் போய் இந்தியன் ஆர்டிஸ்டோட திருப்பி செய்யலாம், இல்லைன்னு இல்லை. பட் அவைக்குள்ளே இருந்துச்சுன்னா சர்க்கிள் சின்னதாக இருக்கும். ஐ ஃபீல் லைக் எங்களோட சாங் எங்களோட தமிழ் மொழி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஆக்கள் ஏற்கனவே they're already singing, to be honest. Like Indian tracks is popping right now, but எங்களோட independent songs is popping. But I just feel like அந்த collaboration வந்தால் இன்னும் கொஞ்சம் புதுசாக இருக்கு. பையா உங்களுக்கு சார் நீங்கள் இப்போ வேறு ஆர்டிஸ்டோட ஃபியூச்சர் சேர்க்கலாம். ஸோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனைகள் வர்றாதா? to be honest நான் பெருசாக ஆர்டிஸ்டோட collaborate பண்ணதில்லை. என் ஹிஸ்ட்ரி சாங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் பாட்டு தான் நான் விட்டுருக்கேன். பட் அந்த பாட்டுகள் வந்து அட்லீஸ்ட் நான் கட்சியாக இருக்கணும் தான் என் ஆசை. ஸோ ஆக்கள் பாட்டுனா திருப்பி பாடக்கூடிய மாதிரி இருக்கணும். பட் நான் செஞ்ச அச்சு பாஸ்டன் அவங்க டு பி ஆனஸ்ட் நாங்களாம் சேர்ந்து மியூசிக் முதல்ல அவங்கள தெரியும். ஸோ சில் பண்ணுறது அவங்க எங்களோட ஏரியாவுக்கு வருவாங்க கோலிக்கு. நாங்கள் அவன் டூட்டிங்க்கு போய் அங்கே ஹோட்டல் புக் பண்ணிவிட்டு அவங்களோட சில் அடிச்சுட்டு கபாபெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு
சும்மா ஜாமிங் லைக் மியூசிக் அப்படி தான் போகும். ஸோ people who have collaborated with so far எல்லாரும் தெரிஞ்சாக்கு தான். யாரும் நவீனா ஒரு பிரச்சனை அவன் வந்தாங்க ரெக்கார்ட் பண்ணாங்க, she done it within like half an hour, பாட்டு முடிஞ்சது. பட் மற்றபடி ஒன்றும் புதுசாக எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. வந்தது இல்லையா சொல்ல நம்பலாமா? எல்லாருமே குட் ஃப்ரெண்ட்ஸ். கிங் மோகன் ஃபியூச்சர் கேட்டால் நீங்கள் செய்வீங்களா? மோகன் கேட்டால் செய்யலாம். இல்லை அப்படி செய்யறேன்னா ஆனஸ்ட்லி ஐ லைக் கிங் மோகன் ஸ்டைல். எனக்கு ரொம்ப விருப்பம். அவர்கிட்ட ரஃப் ரகட் வாய்ஸ் லைக் செம்மையாக இருக்கு. அப்படி ஒரு பாட்டு செய்கிறேன்டா சீரியஸாக ஸ்பீக்கிங் ஐ வுட் சே ஒரு ஆஃப்ரோ மெலோ ட்ராக்கில் அவர் வந்து ஏன்னா அவர் சிங்கிங்கும் ரொம்ப விருப்பம். ஏன்னா when he does his rhyming நாங்கள் எதிர்பார்க்க மாட்டோம் இந்த வார்த்தையெல்லாம் கனெக்ட் எதிர்பார்க்கல. பட் he does it, he pulls it off somehow. செம்மையாக இருக்குங்க. he's got அந்த அவர்கிட்ட வோக்கலும் அண்ட் த ரஃப்னஸ் செம்மையாக இருக்கு. ஸோ யா I would do it. உங்களோட அம்மா அப்பா ஸோ உங்களோட மியூசிக் வீடியோ பார்த்துட்டு ஸோ ஒரு வீடியோ பார்த்துட்டு ஸோ இது பிடிக்கலன்னு சொல்லியிருக்கணுமா? பிடிக்கிற அம்மா to be honest எங்களோட அம்மா அப்பா அந்த அப்பா ஒன்றுமே சொல்ல மாட்டார். வெரி சைலண்டான பர்சன். அம்மா தான் தங்கச்சி போட்டு காட்டும் அம்மா வேறவங்க மாண்ட அடுத்த பாட்டு. ஸோ அது போட்டு பார்க்க நானும் அப்போக்கே க்ராஸ் ஆகி நடந்தேன்டா சிரிச்சுக்கிட்டு இருப்பா. ஆனால் பெருசாக ஒரு கமெண்ட் வராது. ஸோ ஷீஸ் ஓகே. அவள் ரொம்ப சில். அவள் கொஞ்சம் அந்த மாடர்னைஸ்டு அம்மா வேறு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் ஈஸியாக சில்லாக போய் செய்யுங்கடா, பண்ணுறத பண்ணுங்கடா, வாழ்கிறத வாழுங்கடா, இந்த வயசில் பண்ணாட்டே இந்த வயசில் பண்ண போகிறீங்க அந்த மாதிரி. ஸோ அவள் தான் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் புஷ் பண்ணி சின்ன வயசுலேருந்து ஷீஸ் லைக் தட். எங்களோட அப்பா புஷ் பண்ணி கூட்டிகிட்டு போவோம் அவன் கிளாஸுக்கு. நாங்கள் இப்போ ஃபேமிலி அம்மா அப்பா எல்லாரும் பற்றி கரைச்சினாங்க. எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு ஒரு ஃபியூச்சர் வைஃப் இருக்கான். அவன் என்ன சொல்கிறான்? அவன் இப்போ அவர் என்ன செய்யுங்கல்ல. நான் ஏன் கேட்குறேன்டா ஐ மீன் உங்களோட பாட்டல் கணக்க உமன்ஸ் ஃபீல் பண்ணினேன். ஸோ அந்த எப்படி சொல்ற ஜீலஸ் நாங்கள் படித்த பிள்ளை இல்லை இங்கிலீஷ் வர அதான் கஷ்டப்படுறோம். ஏன் என்ன எடுக்கிறேன் ஸோ அவள் ஜேலஸ் ஆகிருக்கிற அவையில் அடக்கி. ஸோ வந்து கேட்டுக்கிறா உங்களுக்கு உண்மையிலேயே லவ் ஃபெயிலியர் இல்லையாண்டு பாஸ்டில் பிகினிங் எப்படி அவாம் உங்களோட பாட்? I mean, to be honest, we've known each other so long. Okay. அப்போ அவாக்கு என்னை பற்றி எல்லாம் தெரியும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் to be honest, she's okay. அவள் ரொம்ப சில்லான பர்சன். அவளுக்கு தெரியும் மியூசிக் because when she came அவளுக்கு தெரியும் நான் மியூசிக் செய்கிறேன். ஸோ அவளுக்கு A to Z ஓகே. அது ஜஸ்ட் லைக் ஒர்க் ரைட். ஸோ மியூசிக் வீடியோ ஷூட் பண்ணிக்க செட்டில் என்ன நடக்குதோ இட்ஸ் ஜஸ்ட் ஆன் த செட் and then that's it, we just move on. படத்தில் நடிக்கிற மாதிரி தான். அதான் இந்த த்ரிஷா விஜய் நீங்கள் வச்சு ஆக ஓட்டுற மாதிரி. ஸோ அதெல்லாம் ஜஸ்ட் மூவி ரைட். ஸோ ரியல் லைஃப் அது வேறு. ஸோ ஷீஸ் ஈஸி. ஸோ யா எல்லாமே நேரம் போதும். ஷோ இருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணணும். தேங்க்யூ மச் டைம் பார்த்ததுக்கு. ஐ ஹோப் உங்களுக்கு என்ஜாய் பண்ணினீங்க. யா ப்ரோ தேங்க்யூ. மானத்தை வாங்க நல்ல வீடியோ எடிட் பண்ணிட்டு போடுற இதில் தான் இருக்குது மனம் போதோ இல்லையோ வந்து பார்த்து தேங்க்ஸ் வந்ததுக்கு. உங்களுக்கு என் அக்காவை தெரியுமா? எதாக்கா she's very nice person. Very nice person. And okay. Jump cut பண்ணனும். So nice. Thank you very much. Enjoy பண்ணுங்க இந்த show. Again thank you very much. இங்க வந்ததுக்கு நீ வந்ததுக்கு I appreciate it. Yeah. உங்களுக்கு guys இப்போ நேரம் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தேன். பார்த்தீங்கன்னா 2 மைக் தான் இருக்குது. 3வது மைக்கு காசு இல்லை. ஸோ லைக் எப்படி சும்மா ஃபாலோ பண்ணி லைக் பண்ணுங்க. யா தேங்க்யூ வெரி மச். நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்களா? இல்லை ப்ரோ தேங்க்யூ ஃபார் all the love and support. இவ்வளோ தூரம் என்னை கூட்டிகிட்டு வந்ததே ஒரு பெரிய விஷயம். அண்ட் நான் விட்ட பாட்டுகள் நான் ஒன்றும் செய்யலை பட் they taken me there. So thanks for all the love. Keep supporting and any அடுத்தடுத்த வார பாட்டுகளையும் சப்போர்ட் பண்ணுங்க. வச்சு செய்வோம். உங்களோட ட்ரீமை நாங்கள் நிறைவேற்றுங்கப்பா. See you guys. Thank you very much.
சொன்னாலே தான் கண்ணாலே தான் whiskey நீ கொள்ளனா